அருமையான வாழைக்காய் சிப்ஸ் மொறு மொறுன்னு கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க சிப்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் செய்யறதுக்கு 3 முத்தலான வாழைக்காய் எடுத்து இப்படி தோல் சீவி சிப்ஸ் செய்வதுல சீவி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா காய வச்சு மிதமான சூட்ல வச்சு வாழைக்காய் எல்லாம் ஒண்ணு எடுத்து போடலாம். ஒவ்வொரு பீஸா எடுத்து போடலாம். மொத்தமா போட்டோம்னா ஒவ்வொரு துண்டு ஒட்டிக்கிட்டு எண்ணெயில நல்லா கிறிஸ்பியா வராது. அதனால ஒண்ணா வேகமா எடுத்து போட்டுட்டு அப்புறம் நல்லா கலந்து விடலாம். அப்பதான் ஒரே மாதிரி சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியான சிப்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. இதுவரையிலும் நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எல்லா வீடியோவும் போடும்போதே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகுது. இந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லா குறையிற அளவுக்கு நல்ல மிதமான தீயிலேயே வறுத்துக்கணும். நல்ல தீ அதிகமா வச்சுட்டோம்னா அது குக் ஆகிறதுக்குள்ளேயே தீஞ்சிரும். அதனால நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மிதமான தீயில கலந்து விட்டு நல்லா குக் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகணும். மொறுன்னு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்பதான் நமக்கு வாழைக்காய் சிப்ஸ் நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 செகண்ட் வெளியே எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு திரும்பவும் எண்ணெயில போட்டு வறுத்து எடுங்க. இப்பதான் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எத்தனை நாள் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாவே இருக்கும். இப்படித்தான் சிப்ஸ் கடையில எல்லாம் செய்வாங்க. இதுதான் கடையில வாங்குற சிப்ஸ் எப்பவுமே நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரெடி பண்ணதும் சிப்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஈரம் படாம காத்து படாம நல்ல ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எப்பவுமே மொறுன்னு இருக்கும். பாருங்க சிப்ஸ் எல்லாம் நல்லா கலர் மாறி பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. எடுத்துடலாம். சிப்ஸ் எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் வறுக்கிறதுக்கு வாழைக்காயெல்லாம் எண்ணெயில சேர்த்துடலாம். மொத்தமா போடாம இப்படி தனித்தனியா போட்டோம்னா எண்ணெய்க்குள்ள விழுந்ததுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா எல்லா பக்கமும் வெந்ததும் கலர் மாதிரி மொறுன்னு ஆனதும் ஒரு 4-5 செகண்ட் வெளியே எடுத்து எண்ணெய் வடிச்சிட்டு திரும்பவும் எண்ணெயில போட்டு வறுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுக்கும்போது நல்லா சிப்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வாழைக்காய் நல்லா முத்தலா இருக்கிறதுனால பாருங்க அது உள்ள இருக்கிற டிசைன் எப்படி இருக்கு. ஒவ்வொரு பீஸ்லயும் ஒரே மாதிரி டிசைன் இருக்கு. இந்த பேட்சும் நல்லா மொறுன்னு எடுத்தாச்சு. எடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் வாழைக்காயை எண்ணெயில போடலாம். பேட்சா பொரிக்கும் போது ஒரே மாதிரியா வறுத்து எடுக்க முடியும். நிறைய போடாம நம்ம ஊத்தி இருக்கிற எண்ணெய்க்கு ஏத்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி வீட்லயே ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். பாருங்க எப்படி ஒரே மாதிரி கிறிஸ்பியா சிப்ஸ் வறுப்பட்டு இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் வாழைக்காய நல்லா வறுப்பட்டதும் நல்லா எடுத்துட்டு எண்ணெயில இருந்து திரும்பவும் எண்ணெய்க்குள்ள போட்டு வறுத்து எடுக்கலாம். அப்பதான் நமக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். பாருங்க வாழைக்காய இந்த மாதிரி ஒரே சைஸ்ல செய்யணும். ரொம்ப கனமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. கனமா இருந்தா நசுக்குன்னு இருக்கும், கிறிஸ்பியா இல்லாம. ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் தீஞ்சிரும். அதனால ஒரே சைஸ்ல வாழைக்காய சீவும் போது நல்லா பொரியறதுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். அடுத்த பேட்ச் எண்ணெயில போட்டுட்டு இப்போ காரத்துக்கு ரெடி பண்ணலாம். வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாவோ கம்மியாவோ நீங்க உப்பு காரம் சேர்த்துக்கலாம். நீங்க மிளகாத்தூளை குறைச்சிட்டு பெப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், ரொம்ப குறைவா உப்பு சேர்த்தனால. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
ஒரு தனி கிண்ணத்துல மிளகாத்தூளும் உப்பும் கலந்து வச்சுக்கலாம். இந்த வாழைக்காய் சிப்ஸ் எல்லாமே பொரிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு, எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சிப்ஸு கூட நம்ம கலந்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் உப்பு மிக்ஸை தூவிக்கலாம். நல்லா தூவிட்டு மொத்தமா போடாம தூவன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா குலுக்கிக்கலாம். நம்ம குலுக்கி சேர்க்கும் போது எல்லா சிப்ஸ்லயும் ஒரே மாதிரி ஈவனா மிளகாத்தூளும் உப்பும் ஸ்ப்ரெட் ஆகி நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வீட்லயே சிப்ஸ் செய்யும் போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கவோ நல்லா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் ஆகும். தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.